பன்னீர் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பராக டேஸ்டான பன்னீர் ரைஸ் எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாமா. நான் ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா காரத்துக்கு, ஒரு தக்காளி இல்லைனா 2 சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ஃபுல்லாக பட்டாணி, பச்சை பட்டாணி, அதையும் ஃப்ரெஷ் பட்டாணி அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ் ஒரு அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாம் தண்ணியும் அரிசியும் நல்லா ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ தனியாக பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா டோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு டோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப டோஸ்ட் பண்ணால் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரையும் சேர்த்துட்டோம்னா இறக்கிட்டோம்னா சூப்பரான பன்னீர் ரைஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.